வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாகர்கோவில்ல பார்வதிபுரம் ஆத்துல தண்ணி வத்தின பிறகு மீன் பிடிக்கிறாங்க. வாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைமா என்னோட யூடியூப் சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சுனில் டீ கூட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பார்வதிபுரம் ஆத்துப்பாலம் பக்கத்துல போகும்போது பாத்தீங்கன்னா இங்க 4-5 பேர் நின்று ஆத்தையை பார்த்துட்டு இருந்தாங்க. இது என்னடா பாக்குறாங்க அப்படின்னு நானும் பைக் நிப்பாட்டிட்டு போய் எட்டி பார்த்தேன். ஆத்துல பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வத்தி அவ்வளவு தொளியா தான் இருக்கு. இந்த தொழில என்னதான் பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தான் தெரியுது. இங்க மீன் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க வீட்டு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு குளத்துல தண்ணி வத்தும் போது மீன் பிடிச்சது எனக்கு ஞாபகம் வருது. இந்த தொழில் எங்கப்பா மீன் கிடைக்கும் அப்படின்னு நம்மளும் பார்ப்போம். ஆனா இந்த தொழிற்குள்ளாடி நிறைய மீன்கள் இருக்கதை பார்க்க முடியும். இவங்க நிறையவே மீன்கள் பிடிச்சும் வச்சிருக்காங்க. இந்த ஆத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி இருந்துட்டே தான் இருக்கு. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மீன் எந்த பக்கம் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் ஒரு தடுப்பு வேலி மாதிரி அமைச்சு தண்ணியை வத்த வச்சிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த பக்கம் தண்ணியை விடும் போதும் அதுல வலை மாதிரி கட்டியிருக்காங்க. எதுவும் மீன் இருந்தனாலும் அந்த வலையில மாட்டிக்கும். நம்ம கிராம பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குளங்கள்ல ஆத்தில எல்லாம் மீன் பிடிக்கிறத பார்க்க முடியும். அதுவும் தண்ணி வத்தும் போது பிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமா தான் இருக்கும். இவங்க இந்த குட்டையில பாத்தீங்கன்னா நிறையவே மீன்கள் பிடிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாமே குட்டி குட்டி மீன்களா இருக்கு. ஆனா பெரிய மீன்களும் 1-2 இதுல கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க சின்ன மீன்கள் மட்டும் இல்லாம கொஞ்சம் பெரிய சைஸ்லான மீன்களும் இங்க இருக்கு. இந்த துளிக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு சில மீன்கள் தான் மேல வந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய மீன்கள் எல்லாம் தொழிக்குள்ளாடி நிறையவே புதைஞ்சிருக்கும். இவங்க மீன்களை பாத்தீங்கன்னா பெரிய மீன்கள் எல்லாம் ஒரு சாக்கப்பையிலையும் அப்புறமா குட்டி மீன்கள் எல்லாம் இன்னொரு சாக்கப்பை, அப்படி 2-3 சாக்கப்பையில பிரிச்சு வச்சிருக்காங்க மீன்கள் எல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.